Poor leadership caused more deaths than diabetes and Alzheimer. Research shows job security increased illness and health issues by 50%. High-risk job lead to a 35% higher stroke risk and 17% higher risk of death from heart disease. What is leadership? லீடர்ஷிப்னா என்னன்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அண்ட் அந்த ஆர்கனைசேஷன்ல பீப்புள் இருப்பாங்க. இப்போ அந்த பீப்புள் எல்லாரையும் ஒன்னா ஒர்க் பண்ண வைக்கணும். அதான் ஒரு லீடரோட வேலை. ஒன்னா ஒர்க் பண்ணி அந்த கம்பெனிக்குன்னு ஒரு கோல் இருக்கும், அந்த கோலை ரீச் பண்ணணும். அண்ட் இந்த ஒவ்வொரு எம்ப்ளாயிஸும் இருப்பாங்களா, அந்த ஒவ்வொரு எம்ப்ளாயிஸையுமே அவங்களோட பொட்டன்ஷியல் என்ன, அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு லீடர் அவங்களுக்கு காட்டணும். அதுதான் ஒரு லீடரோட ஒர்க்கு. அதுக்கு பேர் தான் லீடர்ஷிப். How to be a good leader? A good leader will sacrifice his own desire for the well-being of his people. லீடர்ஷிப்ல ட்ரஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லீடர் அந்த எம்ப்ளாயிஸை ட்ரஸ்ட் பண்ணணும் அண்ட் அந்த எம்ப்ளாயிஸ் அந்த லீடரை ட்ரஸ்ட் பண்ணணும். அப்போதான் அந்த கம்பெனி நல்லா ரன் ஆகும். பிகாஸ் பீப்புள் ஃபாலோ ஹூ தே ட்ரஸ்ட், தே டோன்ட் ஃபாலோ ஹூ தே ஃபியர். ஒரு நல்ல லீடர் அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க ஒவ்வொருத்தர் கூடயும் டிரான்ஸ்பரண்டா கம்யூனிகேட் பண்ணணும் அண்ட் ஆக்டிவா லிசன் பண்ணணும். இதனால அந்த எம்ப்ளாயிஸ்க்கு என்ன ஃபீல் வரணும்னா, நம்மளுக்கு நம்ம லீடர் இருக்காரு, நம்ம என்ன பிரச்சனைன்னு போய் நின்னாலும் அவர் நம்மளுக்கு லிசன் பண்ணுவாரு அண்ட் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. நம்மகிட்ட இருந்து அவர் எதையும் மறைக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்க எம்ப்ளாயிஸ்க்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ரெகக்னிஷன் அண்ட் அப்ரிஷியேஷன். உங்க ஒவ்வொரு எம்ப்ளாயிஸையும் கரெக்டாக ரெகனைஸ் பண்ணி அவங்களோட ஒர்க்குக்கு அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம லீடர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்ட்டு இன்னும் அதிகமாக பண்ணணும் அப்படிங்கன்னு அந்த எம்ப்ளாயிஸுக்கு ஃபீல் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஒரு நல்ல லீடர் அவங்க எம்ப்ளாயிஸுக்கு எம்பத்தி ஷோ பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த லீடர் அந்த எம்ப்ளாயிஸை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு டெசிஷன் எடுக்கும் போது அந்த கம்பெனியோட க்ரோத்தை மட்டும் மைண்டில் வச்சு டெசிஷன் எடுக்காம அந்த பீப்புளையும் கன்சிடர் பண்ணணும். அதுதான் ஒரு நல்ல லீடர்ஷிப். பிகாஸ் அந்த கம்பெனியோட க்ரோத்துக்கு அந்த பீப்புளும் ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மேக் தம் ஃபீல் பிலாங். அந்த கம்பெனியோட ஒவ்வொரு எம்ப்ளாயுமே அந்த கம்பெனியோட க்ரோத்துக்கு ஒரு பெரிய ரீசன். அவங்களோட ஒர்க் இல்லைன்னா அந்த கம்பெனி இல்லை அப்படிங்கிறத அந்த பீப்புளை ஃபீல் பண்ண வைக்கணும். பிகாஸ் ஒரு ஆர்கனைசேஷனுங்கிறது ஒரு ஃபேமிலி மாதிரி, ஒவ்வொரு எம்ப்ளாயிஸுமே ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. ஸோ அந்த ஒரு ஃபீலை வந்து நீங்கள் அந்த ஆர்கனைசேஷனில் கிரியேட் பண்ணணும். அதான் ஒரு குட் லீடரோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் லீடர்ஷிப் திங்க் இன் லாங் டேர்ம், நாட் இன் ஷார்ட் டேர்ம். ஒரு லீடர் எப்பவுமே லாங் டேர்மில் தான் திங்க் பண்ணணும். சம்டைம்ஸ் ஷார்ட் டேர்மில் சில டெசிஷன்ஸ் வந்து லாஸாக இருந்தாலுமே அது லாங் டேர்மில் நல்ல பெனிஃபிட்ஸ் அண்ட் நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னா அந்த டெசிஷன்ஸை ஒரு லீடர் எடுக்கணும். இந்த எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணும்போது அந்த லீடர் மேலே அந்த எம்ப்ளாயிஸுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அண்ட் ட்ரஸ்ட் பில்ட் ஆகிட்டனாலே அது ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷனாக மாறிடும். கிவ் தம் டைம் அண்ட் எனர்ஜி. சம்டைம்ஸ் எவ்வளோ தான் காசு கொடுத்தாலுமே அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ண முடியாது. சில கம்பெனிஸில் ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க அண்ட் நிறைய சேலரி வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலுமே அந்த பொசிஷனை குவிட் பண்ணிட்டு வேற ஒரு ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த சரௌண்டிங் பிடிக்கல அண்ட் அந்த என்விரான்மெண்ட் பிடிக்கல. அது ஒரு ஃபேமிலியாக அவங்களுக்கு ஃபீல் ஆகல. அந்த ஆர்கனைசேஷன்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாம அவங்க அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு வேற ஒரு ஜாப்க்கு ஷிஃப்ட் ஆகிப்பாங்க. பட் அட் த சேம் டைம் இன்னும் சில கம்பெனிஸ் இருக்கும், அந்த கம்பெனிஸ்ல எம்ப்ளாயிஸ் இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவன் அவங்க வெளியே போனால் அவங்களுக்கு அதிகமான சேலரி கிடைக்குன்னு தெரிஞ்சாலும் கூட அந்த சேம் ஆர்கனைசேஷன்ல லோ சேலரிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பிகாஸ் ஃபார் தெம் தட் இஸ் அ ஃபேமிலி. அவங்களுக்கு அந்த பிளேஸ் பிடிச்சிருக்கு, அந்த இடத்துல போய் ஒர்க் பண்ணுறது பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே ஒரு சேலரி ஒரு மேட்ரே கிடையாது, அந்த என்விரான்மெண்ட் தான் மேட்ரு. அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணுறது தான் ஒரு குட் லீடரோட ஒர்க். லீடர்ஷிப்புங்கிறது பவர் அண்ட் அத்தாரிட்டி மட்டும் கிடையாது. அந்த பீப்புளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண ஒரு பர்சன் இருக்கான் அப்படிங்கிறத அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும். அதான் ஒரு குட் லீடர்ஷிப். நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் குட் லீடர்ஷிப். நம்ம எல்லாருமே சின்ன வயசுல 4 cows அந்த ஸ்டோரியை வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஃபாரஸ்ட்ல 4 கவு இருக்கு, 4மே ஃப்ரெண்ட்ஸு டுகெதரா இருக்காங்க, ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்றாங்க. அதே சேம் ஃபாரஸ்ட்ல ஒரு லயன் இருக்கு. இந்த லயன் இந்த கவுஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணணும்னு நினைக்கி, பட் இவங்க ஸ்ட்ராங்கா இருந்ததுனால டுகெதரா இருந்ததுனால இந்த லயனால இந்த கவுஸ் எதுவுமே பண்ண முடியல. இந்த லயன் அடுத்து என்ன பிளான் பண்ணுதுன்னா, இவங்க ஒன்னா இருந்தா நம்மளால இவங்களை அட்டாக் பண்ண முடியாதுன்னு சில ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த கவுஸ்குள்ளேயே ஒரு ஃபைட்டை கிரியேட் பண்ணுது. இப்போ இந்த கவுஸ் ஒன்னோட ஒன்று ஃபைட் பண்ணி ட்ரஸ்ட் பிரேக் ஆகுது அண்ட் ஒன்று தனித்தனியாக பிரிஞ்சு போகுது. நெக்ஸ்ட் இந்த லயன் ஒன்றையாக அட்டாக் பண்ணி 4 கவுஸையும் காலி பண்ணுது. இதுதான் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் இந்த கவுஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது
வெளியே இருந்து வர டேஞ்சர்ஸால அந்த கவ்வை எதுவுமே பண்ண முடியல. பட் ஒன்ஸ் இந்த ட்ரஸ்ட் பிரேக் ஆகி இது தனித்தனியா புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லைன் ஈஸியா வந்து ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ணிட்டு போயிட்டு சேம் ஆர்கனைசேஷன்லயும் நடக்கும். அந்த ஆர்கனைசேஷன் உள்ள நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் போது வெளியே இருந்து வர டேஞ்சர்ஸை நம்ம ஈஸியா டேக்கிள் பண்ண முடியும். பட் நம்ம உள்ளேயே ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம்னா வெளியே இருந்து வர டேஞ்சர்ஸை நம்மளால டேக்கிள் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு குட் கல்ச்சரை கிரியேட் பண்றது தான் ஒரு லீடரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு குட் கல்ச்சர் எப்படி இருக்குன்னா பீப்புள் ஒருத்தரோட ஒருத்தர் ஐடியாவை ஷேர் பண்ணணும், கொலாபரேட் பண்ணணும், ஒருத்தர் கேர் பண்ணணும். அவங்க அந்த ஆர்கனைசேஷனை ஒரு ஃபேமிலியா ஃபீல் பண்ணணும், ஒவ்வொருத்தரையும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்றது தான் ஒரு லீடரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி கல்ச்சர் எப்படி கிரியேட் பண்றதுன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட் காம்படிஷனை ரிவார்ட் பண்ணாம கோஆப்ரேஷனை ரிவார்ட் பண்ணும். பிகாஸ் காம்படிஷன் ரைஸ் ஆயிட்டுனாலே ட்ரஸ்ட் பிரேக் ஆயிரும், ஒருத்தர் கம்பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் கார்பரேஷனை ரிவார்ட் பண்ணும்போது இன்னும் அதிகமாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க, கொலாபரேட் பண்ணுவாங்க, சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க, ஒருத்தரை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் தான் கிரியேட் பண்ணும். when you serve your people will serve you back. Then you should not focus on numbers, you should focus on the people. சம்டைம்ஸ் ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியோட growth மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி டெசிஷன் எடுத்துருவாங்க, பட் பீப்புளை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கம்பெனியோட growth அண்ட் டர்ன் ஓவருக்காண்டி பீப்புளை லே ஆஃப் பண்றது, அவங்க ஈஸியாக லே ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அந்த ஒரு பர்சனை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த லே ஆஃப்னால அந்த பர்சன் என்னென்ன சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணுவான் அப்படிங்கிறத அந்த லீடர் வந்து யோசிக்காம அந்த டெசிஷன் எடுத்துருவாங்க. புவர் லீடர்ஷிப்பான ஒரு எக்ஸாம்பிள். ஒரு நல்ல லீடர் என்ன பண்ணுவான்னா ஒவ்வொரு டெசிஷனுமே அந்த பீப்புளை கன்சிடர் பண்ணி தான் எடுப்பான். இப்போ அவன் எடுக்க அந்த டெசிஷன்னால அந்த பீப்புளுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிற மைண்டில் வச்சு தான் டெசிஷன் எடுப்பான். அதான் ஒரு குட் லீடர்ஷிப்கான எக்ஸாம்பிள். எஃபெக்ட்ஸ் ஆஃப் பேட் லீடர்ஷிப். இப்போ அந்த ஆர்கனைசேஷன் உள்ள சர்க்கிள் சேஃபா இல்லைன்னா பீப்புள் கம்பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் பெஸ்ட் அப்படிங்கிறத காமிக்காண்டி மற்றவங்க ஹேர்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. நிறைய மிஸ்டேக்ஸை ஹைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அண்ட் ஒருத்தர் பிளேம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உள்ளுக்குள்ளேயே நிறைய ஃபைட் கிரியேட் ஆகும், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும், ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, உள்ளேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுலையே அவங்களோட பாதி டைம் போயிடும். இதனால் அவங்க ப்ரொடக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அந்த மோர் ஸ்ட்ரெஸ் will lead them to death. That's it for today's video. Thanks for watching. Peace.